புஸ் புஸ் நாய்க்குட்டியோட வணக்கம் வியூவர்ஸ். சரியான ஃபீல் பார்க்கலாமா? ஹலோ 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 லோ. வணக்கம் வியூவர்ஸ். வணக்கம். வெல்கம் பேக். வெல்கம் பேக். இந்த கலருக்கு காரணம் பரத் தான். அப்படியா? கேள்வி கேட்டுக்கோங்க. எஸ், லவ்லியா இருக்கா, பிங்கா இருக்கா? நாங்க ஃபில்டர்லாம் எதுவும் போடல, நீங்க வேற. நாங்க வந்து என்ன பண்ணிருக்கோம் அப்படிங்கறது வந்து சீக்ரெட்டாவே நாங்க வச்சுக்கிறோம். பட் இந்த லைட்டிங் எப்படி இருக்கு அப்படிங்கறத உங்களோட கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. எஸ், நல்லா இருக்குன்னா கண்டினியூ பண்ணுவோம், இல்லனா மாத்துவோம். அது மாத்துறது கஷ்டமும் கிடையாது. ஆமா, என்னடா ஈஸியா நாங்க மாத்திப்போம், அது ப்ராப்ளம் இல்ல. இப்படி திருப்பினா மாறிடும். அப்படிதான் இருக்கு. சரி, அதாவது ஹார்ஷ் லைட்டிங்கோட எனக்கு இந்த சாஃப்ட் லைட்டிங் பிடிச்சிருக்குடா. நம்ம இப்போ ஆக்சுவலா சாஃப்ட் பாக்ஸ்ல எதுவும் யூஸ் பண்ணல. ஆமா, ஹார்ஷா லைட் நம்ம மேல விழுந்து நம்ம ரொம்ப பிரைட்டா காட்டும்ல. இந்த பின்னாடி இருக்கிற அந்த விளர், அந்த ஷேடோஸ்லயே ஒரு சாஃப்ட்னஸ் தெரியுது பாரு. ஹார்ஷாவே இல்ல, ஹார்ஷாவே இல்ல. இத்தனைக்கும் இதமா இருக்குல்ல, ஒரு மண்ணும் இல்ல, சும்மா லைட் நிப்பாட்டி திருப்பி அதை வந்து வெக்கப்பட வச்சு திருப்பி வச்சிருக்கோம். அத வந்து செவுத்து பக்கம் திருப்பி வச்சிட்டோம், அவமானப்படுத்திட்டோம். அந்த பக்கம் போய் பாரு, அந்த பக்கம் திரும்பி நீ எங்களை பார்க்காத அப்படின்னு அவமானப்படுத்திருக்கு. சரி, ஆக்சுவலா ஒண்ணுலடா, என்ன டாபிக்னா இங்க வந்து ஒரு 1020 ஒரு 808 இல்ல, அதுவும் தேவைதான். மார்க்கெட்ல வந்து இந்த மாதிரி ப்ரோ மேக்ஸும் ஒரு நல்ல போன் தானே, அதனால அதுவும் தேவைதான். ஆனா இப்ப பாருங்க, சொல்ல போனா இந்த வீடியோ எடுக்கிறது 16+ல கண்டிப்பா ஒரு சில பீரோல்ஸ் தேவைப்பட்டா நாங்க அதையும் 15 ப்ரோ மேக்ஸ்ல தான் எடுக்க போறோம். எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க. ஆமா, சோ அதுவும் நல்லா சூப்பரா இருக்கு. இது இன்னும் நான் க்ளோஸ் அப்ல அழகாவே காமிக்கிறேன். எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. இது எல்லாத்தோட கேமரா யூனிட்டையும் நீங்க வந்து க்ளோஸ் அப்ல பார்த்தே ஆகணுங்க. ஆமாங்க, அற்புதமான ஒரு அழகான ஒரு கேமரா யூனிட்ஸ் எல்லாம் நீங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இது நம்ம என்ன பாக்குறோம்? இது கூட பியூட்டி, வாட் அ பியூட்டி. கேஸ்ல இருந்து எடுத்தாதான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. ஏன்னா எப்படி இருக்கு அந்த லெதரோட அந்த Xiaomi டிவைஸ், சும்மா கும்முன்னு இருக்குல்ல பாக்க. இப்ப பாருங்க சார், குமுதா வீட்டுல இருக்கிற விலகெல்லாம் கும்முன்னு இருக்குது, எங்க வீட்டுல கம்முன்னு இருக்குது. இந்த மாதிரி அதே மாதிரி ஒரு லெதர் பேட்டர்னோட இங்க ஒரு எக்ஸ்ட்ரா இருக்குது Oppo. இது வந்து ஆக்சுவலா ரீஸ்டோர்டு 808, அதை நான் ரீஸ்டோர் பண்ணது, அதனாலதான் இந்த கண்டிஷன்ல இருக்கு பாக்குறதுக்கு. ஆனா தலைவன் வந்து மேட் ஸ்கிரீன் கார்ட்லாம் போட்டு வேற மாதிரி இருப்பான் பா. ஆமா, என்னவா இருக்கா, என்ன டிசைன்? அங்க வர ஒரு கர்வ், அந்த பாலிகார்பனேட், அந்த பிளாஸ்டிக்ல ஒரு கர்வ். எல்லாரும் கேமராக்கு தனியா கஷ்டப்பட்டு பண்ணாங்க. என் தலைவன் பாருங்க, போனே டிசைன் பண்ணதே கேமராக்காகவே ஒரு போன். பின்னாடி இந்த இடத்துல வந்து கரெக்டா ஒரு ரப்பர் கிரிப்புக்கு வச்சு இப்படி பிடிச்சி, அவ்வளவுதான். அதே சமயம் இவனும் வந்து கிளாசிக் ஜியோல எல்லாம் ஆக்சுவலா ஃபீச்சரான ஒருத்தன், அற்புதமான ஒருத்தன். எப்படி இருக்கான் பாருங்க. பிடிச்சு ஷட்டர் பட்டன், இவனும் ஷட்டர் பட்டன் வச்சிருக்கான், 2 ஸ்டெப். சரியா? அடுத்து வந்து இவன் வந்து ஒரு கோமாளி இப்போதைக்கு. ஆமா, இவன் வந்து முரட்டு பீஸ் தான் வந்தான், ஆனா இப்போ வந்து கோமாளி ஆயிட்டான். ஆமா, ஒரு டைப்பா பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆமா, அவனை வச்சு என்ன பண்றதுன்றத வந்து இப்போதைக்கு நம்ம முடிவு பண்ண தேவையில்லை. நாங்க வந்து இப்போதைக்கு பரத் ஒரு வீடியோ போட்டிருப்பான், பரத் வாஜ் சி அப்படின்ற சேனல் நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். ஆங்கில பதிவு தான் இருந்தாலும் யூஸ்ஃபுல், வைட் ரேஞ்ச் ஆஃப் ஆடியன்ஸ் ரீச் ஆகட்டும்னு நாங்க வந்து மெட்டீரியல் 3 எக்ஸ்பிரசிவ் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி பரத்தனோட கருத்து சொல்லியிருப்பான். ஏன் மெட்டீரியல் 3 நிறைய பேருக்கு அதே சந்தேகமா இருந்திருக்கோண்டா. இப்ப நீ போட்ட வீடியோ பார்த்துட்டு தான் நான் லாலிபாப் அப்ப மெட்டீரியல் 1 வந்துச்சுன்னே நிறைய பேருக்கு தெரியும். ஆமா, கரெக்ட். நிறைய பேருக்கு அதெல்லாம் தெரியாது, ஏன்னா எல்லாம் சின்ன பசங்களா, அவங்களுக்கு அதை பத்தி ஐடியா இருக்காது. கான்டெக்ஸ்ட் முக்கியம் நண்பர்களே. அந்த கான்டெக்ஸ்ட் கத்துக்கணும் அப்படின்னா என் சேனல் பக்கம் வாங்க. எப்படி சூப்பர், நல்ல விஷயம். ஓகே, சோ அப்ப என்ன ஆகுது, இதுவும் கொஞ்சம் மொரட்டு பீஸ் தான், ஆனா கொஞ்சம் ஜோக்கரு. ஆமா, இது சீரியஸாவே சூப்பர் போனு. ஆனா இதோட கலர் சயின்ஸ் ஒரு டைப்பா இருக்கு. இவங்க வந்து நீ காலகாலமா நீயும் சொல்லிக்கிட்டு இருக்க, நான் உங்ககிட்ட இருந்தா ஆக்சுவலா இந்த ஃபியூஜி பிலிம், லேக்கா கலர் சயின்ஸ்லாம் நீ சொல்லிதான் எனக்கு தெரியும். சரி, அதுக்கப்புறம் தான் நான் போயிட்டு மத்த இடத்துல எல்லாம் தேடி பார்த்ததெல்லாம். ஏன்னா எனக்கும் கேமரானாலே என் மைண்ட்ல வந்து சோனி, கெனான், நிக்கான் இதெல்லாம் தான் வருது. கரெக்ட். ஆனா எங்க வீட்லயே பார்த்தா என்னலாம் இருந்தது அப்படின்னா ஃபியூஜி பிலிம் இருந்தது. சரியா? ஃபியூஜி பிலிம் பாயிண்ட் அண்ட் ஷூட் கேமரா இருக்கு இல்லையா, டிஜிட்டல் கேமரா, அது இருந்தது. ஓகே. ஆனா அந்த ஃபியூஜி பிலிமும் லேக்காவும் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது நீ கொடுத்த டேட்டா நல்லா இருந்தது. நீ அன்னைக்கு வந்து நாங்க பேசியிருப்பதுக்கு முன்னாடி அந்த வீடியோ வந்து கண்டிப்பா நாங்க லிங்க் பண்றோம், நீங்க பாருங்க. அந்த வீடியோல வந்து நம்ம என்ன பேசியிருந்தோம் அப்படின்னா கலர் சயின்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கறத பத்தி பேசியிருந்தோம். சோ இந்த வீடியோல நம்ம இது எல்லாத்துக்கும் காமனா என்ன அப்படிங்கறத தான் பேச போறோம். ஆமா, என்னன்னா ஒண்ணு இல்லடா, இப்போ கேமரா போன் அப்படின்னாலே நிறைய ப்ராப்ளம் நான் பாக்குறேன். அதாவது போன்ல ப்ராப்ளம் இல்ல, நம்ம மக்களோட மைண்ட் செட்ல ப்ராப்ளம் பாக்குறேன். எந்த மாதிரினா, இப்போ ஒரு சிலர்லாம் என்ன கேக்குறாங்க, ட்விட்டர்ல, இன்ஸ்டாகிராம்ல, நம்ம யூடியூப்ல என்ன கேக்குறாங்கன்னா, நான் 15 அல்ட்ரா வாங்கலாமா? 15 அல்ட்ராவா? சரியா? எதுக்குன்னு கேட்பேன். அத நீ கேக்குறல, அதே மாதிரி நானும் கேட்டேன். பேட்டரி லைஃப் எப்படி இருக்கு கேட்கும்போது எல்லாம் சொல்லிட்டு, சரி எதுக்கு வாங்குறீங்க அப்படின்னா, சும்மா யூஸ் பண்ண கேமரா நான் பெருசா யூஸ் பண்ண மாட்டேன். அப்புறம் ஏன் 15 அல்ட்ரா பாருங்க,
அவன் இந்த சைடுல ஷாமின் போட்டதே அந்த கேமரா மாதிரி இருக்குன்னு காமிக்கிறதுக்கு தான். இது வந்து ஒரு லைக்கா கேமரா மாதிரி இருக்கு பாக்க. இப்படி பிடிச்சா அதேதான் அந்த பேக்கேஜிங். நீங்க அந்த அன்பாக்சிங் வீடியோ பாத்தீங்க அப்படின்னா பேக்கேஜிங்லயே லைக்கா கேமரா இருக்கும். இல்ல அது இங்கதான் கிடந்தது, இங்கதான் பெரிய டப்பா இருக்கு. சோ இல்ல நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, கேமரா போன் அப்படின்னா அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எந்த மாதிரியான ஒரு டார்கெட் ஆடியன்ஸ்க்குங்கிறதே தெரியாம, சரியா, எல்லாருமே அந்த ஜெனரல் ஆடியன்ஸ் எல்லாருமே ஒரு கேமரா போனுக்கான ஆடியன்ஸ் மாதிரி நினைச்சுக்கிறீங்க. ஜெனரல் ஆடியன்ஸ் எல்லாருமே கேமரா போன் ஆடியன்ஸா இல்லையா? கிடையாது, கிடையாது. ஏன்னா அதான் ஒருத்தர் கேக்குறாரு, 1 லட்சம் ரூபாய்ங்கிற பிரைஸ் டாக் ஒரு பக்கம், நான் கேமராவே ஆன் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறாரு. அப்புறம் ஏன் அவர் அது வாங்கணும்? என் கேள்வி. 1 லட்சம் ரூபாய் இருக்கு, அதனால இருக்கு. ஆனா அது பயனுள்ளதா போய் அடையல. இப்ப அவர் வந்து ஒரு 30,000 ரூபாய்க்கு ஒரு போன் வாங்கிட்டு மீதி 70,000 ரூபாய்க்கு வேற ஏதாவது கூட வாங்கி என்ஜாய் பண்ணிட்டோம். அவர் 1 லட்சம் ரூபாய்க்கு அப்ப வேற என்ன வாங்குறது? எல்லாமே இப்ப கேமரா போனால இருக்கு. அப்போ என்ன பண்ணலாம்னா ஒரு 30,000 ரூபாய்க்கு ஏதாவது ஒரு போன் வாங்கிட்டு, இப்ப இது வந்து ஆஃபர்ல 45,000க்கு வந்தது இல்ல, 70,000 ரூபாய்க்கு ஒரு டிராவல் ட்ரிப் பண்ணிடலாமா? டிராவல் பண்றதா தான் பண்ணிட்டோம். அப்படி இல்லைன்னா பரத் கிட்ட கேட்டு ஏதாவது நீங்க கேமரா வாங்கிக்கோங்க. கேமரா அது வந்து அடுத்த ஒரு 10 வருஷத்துக்கு யூஸ் பண்ணலாம். நீ என்ன நினைக்கிற? அந்த இப்போ நம்ம வந்து ஒரு டிஸ்கஷன்ல நிறைய தடவை வந்து கான்டென்ட் கிரியேஷன் பத்தி பேசும்போது, இப்பவே நம்ம வந்து iPhone 16 Plusல ஃப்ரண்ட் கேமரால ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஆமா, அதுலயே இந்த அளவுக்கு ஒரு 4K குவாலிட்டியும், நான் இத்தனைக்கும் 1080p இந்த அளவுக்கு ஒரு கலர் சயின்ஸ். ஏன்னா என்ன கலர்ஸ் இங்க நிஜத்துல இருக்கோ அந்த கலர் அப்படியே காமிக்கிறாங்க. இத்தனைக்கும் இந்த வீடியோல நான் கலர் கூட ஏதோ மாத்த வேணாம்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் இப்ப சேச்சுரேட் பண்ணா இன்னும் பயங்கரமா இருக்கும் வீடியோ. ஆமா, இந்த வீடியோ நான் லைட்டா என்ன பண்ணலான்றியா வேணாம் நல்லா இருக்கும். நான் லைட்டா அதான் எனக்கு எதுக்குன்னா, இப்போ ஒண்ணுலடா, இப்போ இதுல என்ன பிரைட்னஸ் இருக்கோ அந்த பிரைட்னஸ் ஒரு 2 ஷிஃப்ட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி அப்புறம் சேச்சுரேஷனே ஒரு 2 ஷிஃப்ட் இன்க்ரீஸ் பண்ண எப்படி இருக்கும் இமேஜின் பண்ணி பாருங்க. இந்த வீடியோவே வந்து வேற மாதிரி இருக்கும், ஒரு படம் மாதிரி இருக்கும்ல. ஏன்னா அந்த படத்துல லைட்டிங் செட் பண்ற மாதிரி ஒரு லைட்டிங் வந்து அமைஞ்சிருச்சு. நாங்க செட் பண்ணலங்க, அப்படி அமைஞ்சிருச்சு. சோ அதனால அதான் லைட்டிங். நீ சொல்ல வந்தது அதான். நீ சொல்லு. சோ நான் என்ன சொல்றேன், இந்த கேமரா அப்படின்னு வந்து ஒரு எண்ணம் இப்ப மறுபடியும் அது வந்து உதிக்குது அப்படின்னா, அது வந்து முன்னாடி அணைக்கப்பட்ட ஒரு ஜோதி. இடையில வந்து அது அணைஞ்சு என்ன ரீப்ளேஸ் ஆச்சுன்னு எனக்கு தெரியும். ஸ்பெக் வார், அதுதான் இனிஷியேட் ஆச்சு. வார்ன்னு ஒன்னு நடந்து, அது ஜோக்குடா, அதை விட்டு ஒரு ஜோக்கு. எனக்கு என்னன்னா 1+1 வந்த டைம்ல இருந்து இருக்கலே பெஸ்ட் SoC RAM ஸ்டோரேஜ் வந்து கம்மி ரேட்ல கொடுக்குறேன், அதுதான் சண்டை போட்டுட்டே வந்தாங்க. அப்புறமா திரும்ப இப்ப நீ சொன்ன மாதிரி கேமராக்கு வந்துட்டாங்க. திரும்பியும் கேமராக்கு வந்து இப்ப கேமரா யார் பெரிய சென்சார் தரா? முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படின்னா, கேமரா போன், மியூசிக் போன், கேமிங் போன், எக்ஸிகியூட்டிவ் போன், கிளாசிக் போன், ஆமா, பேசிக் போன், எல்லாம் தனித்தனி, எல்லாமே தனி செக்மெண்ட், தனி கேட்டகரி. இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கேமரா போன் ஒரு கேட்டகரி. ஆமா, ஆனா இதே லூமியா 920 ஒன்னு இருக்கும், அது வந்து எக்ஸிகியூட்டிவ் கேட்டகரி. ஆமா, அப்புறம் லூமியா 820 இருக்கும், அது யூத் கேட்டகரி. ஆமா, அப்புறம் லூமியா 720 இருக்கும், அது வந்து மிட் ரேஞ்ச் கேட்டகரி. இல்ல ஹைலைட் 620 இருக்கும், பேசிக் கேட்டகரி. இல்ல ஹைலைட் என்னன்னா, நீ சொன்ன மாதிரி 520 இருக்கும், அது இன்னும் என்ட்ரி லெவல் கேட்டகரி. ஆமா, என்ட்ரி லெவல் கேட்டகரி. இல்ல இப்ப பரத் சொன்ன மாதிரி பார்த்தா 820 வந்து நிஜமா கண்ணிலே நிக்குது சார். ஏன்னா அந்த போன் வந்து பயங்கரமான போனுங்க, அது செம்ம டிசைன். ஆமா, பாலிகார்பனேட்டை வச்சு பூந்து விளையாடின டைம் அது நோக்கியா. ஏன்னா எல்லாரும் மார்க்கெட்ல வந்து இருக்கலே பிக் நேம்ஸ் எல்லாரும் LCD-ல தான் இருக்காங்க அப்பயும். பட் நோக்கியா வந்து N8, அதுக்கு முன்னாடி 86, 85 எல்லாமே அப்பவே AMOLED போயிட்டாங்க. பட் அப்பவே அவங்கிட்ட அந்த AMOLEDல அந்த கோஸ்டிங் ப்ராப்ளம்ஸ் எல்லாமும் வந்தது. ஆமா, அப்பவே நாங்க பாத்துட்டோங்க. ஆனா லைன் வரல. இது வரைக்கும் பாத்துருக்கேன் நீ? ஒரு தடவை கூட நான் பார்த்தது இல்லைங்க லைன் ப்ராப்ளம் வந்த மாதிரி. லைன் ப்ராப்ளம் வரணும்னா வேணா கீழே எங்கேயா போட்டா வேணா வரலாம். அப்படி இல்ல, தானா எமர்ஜ் ஆகுது. நாங்க தான் அப்டேட்டே கொடுக்க மாட்டோம்ல சிம்பியனுக்கு. சிம்பியனுக்கு அப்டேட் வந்து எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குடா. N8க்குலாம் பார்த்தனா ஓவர் தி ஏர் அப்டேட் வந்ததே ஒரு பெரிய விஷயங்க. சிம்பியன் 3ல அதான் வந்துச்சு. அது சிம்பியன் 3ல இருந்து எனக்கு வந்து சிம்பியன் ஆனா, அப்புறம் ஆனால இருந்து பெல், நோக்கியா PC ஸ்வீட் யூஸ் பண்ணி அப்டேட் பண்ண காலத்துல இருந்தது நம்ம ஓவர் தி ஏர்லாம். ஆனா ஹைலைட் என்னன்னா, அப்போ ஒரு அப்டேட்டோட சைஸும் பார்த்தனா 30 MBங்கிறது ஒரு பெரிய அப்டேட்டா இருக்கும். ஏன்னா அப்போ வந்து ஆன்போர்ட் மெமரியே 256 MB தான் இருக்கும். ஆமா, இல்ல இதான் இது வந்து மலர் நினைவுகள் அதெல்லாம் நினைச்சு பார்த்தா எதுக்கு நாங்க இப்ப பேசுறோம் அப்படின்னு பார்த்தா, எனக்கு ஒரு பாயிண்ட் ஒன்று வைக்கணும். என்ன பாயிண்ட்னா, முன்னாடி நம்ம ஒரு கேமரா அப்படின்னு அந்த டைம்ல நான் அந்த ஆல்ரெடி அந்த வீடியோல ஷேர் பண்ணிட்ட மாதிரி நான் ஒரு ப்ரொஃபஷனல் கேமராவும் யூஸ் பண்ணதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் எனக்கு கிடைச்சது. கரெக்ட். அதுல நான் வந்து கேனான், நிக்கான், சோனி, அப்புறம் சினிமா கேமராலாம் நான் பார்த்துருக்கேன். அவ்வளவுதான், நான் டச் பண்ணது கூட இல்லை. பட் அவங்க ஆப்ரேட் பண்றதை என் கண்ணு முன்னாடி நான் பார்த்துருக்கேன். அதெல்லாம் நான் டச் பண்ணது கிடையாது. சந்தீப் வந்து ஒரு பெரிய கேமரா ஒன்று வச்சிருந்தேன், FX7 என்னவோ பெரிய கேமரா. அது சினிமா கேமரா மாதிரி தான் இருக்கும், செம்மையா இருக்கும். அதை நான் பார்த்துருக்கேன்.
வித்தியாசமா இருக்கும் அந்த மாதிரி கேமராஸ்லாம். அந்த கேமராவை நோக்கி நிறைய பேர் போயிட்டு இருந்தாங்க கான்டென்ட் கிரியேட்டர்ஸ்லாம். அப்போ நீங்க MKBHD பாத்தீங்கன்னாலும் ரெட் எபிக் கேமரா வச்சுதான் இன்னும் சுத்திக்கிட்டு இருக்கோம். அப்புறம் நம்ம லோக்கல் யூடியூபர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கூட அவங்க எல்லாமும் சோனி ஆல்பா அப்புறம் அதெல்லாம் தான் யூஸ் பண்ணி தான் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காங்க. யாருமே வந்து போன்ல வந்து ரெக்கார்ட் பண்ணி வீடியோ போடலன்றது தான் உண்மை. எல்லாரும் வந்து கேமரால ரெக்கார்ட் பண்ணி ப்ராப்பரான எடிட்டிங் பண்ணி தான் போடுறாங்க. நாம வந்து அப்போ ஒரு முடிவு எடுத்தோம், இந்த மாதிரி ஆப்ரேட் பண்றதுக்குலாம் ஆள் இல்ல, கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் மட்டும் தான் இருக்காங்க, டெக்னீஷியன்ஸ்லாம் யாருமே இல்லை அப்படிங்கிறதுனால போன்லயே வீடியோ எடுத்து நம்ம எடிட் பண்ணிடலாம்னு iPhone 11ல நான் அந்த வீடியோ குவாலிட்டியை பார்த்ததுக்கு அப்புறம் முடிவெடுது. இந்த சேஞ்ச் iPhone 11ல நடந்ததா. இப்போ எனக்கு என்னவோ எப்படி இருக்குன்னா iPhone 17 வர தருணத்துல மறுபடியும் எல்லாரும் வந்து கேமராவே நம்ம போய் திருப்பி யூஸ் பண்ணி பார்ப்போமா அப்படின்னு ஒரு எண்ணத்துக்கு போயிடுவாங்களோ அப்படின்னு ஒரு எண்ணம் தோணுது எனக்கு. புரியுது, கேமராவே திரும்ப போயிடலாம், கேமராவும் வாங்குவோமே, அதான் 1 லட்சம் ரூபா இருக்கு கையில. இப்போ இவனுக்கு டார்ச்சர் பண்ற மாதிரி இருக்கு. ரொம்ப வருஷம் மாறுது, வருஷம் அப்கிரேட் ஆகுது. இந்த வருஷம் வாங்கினதோட அடுத்த வருஷம் வாங்கினா இது மாறுது அது மாறுதுங்கிறான். ஆனா ட்விஸ்ட் என்னன்னா ஒன்னும் மாறல, ஆனா மாறின மாதிரி ஒரு மாயை கிரியேட் பண்ணிட்டு போயிடுறான். அப்டேட் கொடுத்து போனை எங்க குதிரை மாதிரி X7 அல்ட்ராக்கும் X8 அல்ட்ராக்கும் பார்த்தா டவுன் கிரேடு, iQOO 12க்கும் iQOO 13க்கும் பார்த்தா டவுன் கிரேடு, Vivo X100 அல்ட்ராக்கும் X200 அல்ட்ராக்கும் டவுன் கிரேடு, எல்லாம் டவுன் கிரேட் ஆயிட்டு எல்லாம் டவுன் கிரேடா அவங்க பண்ணிட்டு இருக்கும் போது நமக்கு எப்படி தோணும்? பார்க்க போனா இந்த போனே ஒரு டவுன் கிரேட் தான். ஆனா இருக்கலே மினிமல் டவுன் கிரேட் ஆஃப் த இயர் இதுதான். ஏன் தெரியுமா? இதுல வந்து வேரியபிள் அபர்ச்சர் மிஸ்ஸிங். ஓகே மத்தபடி வந்து HP9 வந்து ஒரு பெரிய அப்கிரேடு போன தடவை அந்த போன்ல இருந்து பார்த்தா. ஸோ அந்த வேரியபிள் அபர்ச்சர் மட்டும் ஒரு சிலர் ரொம்ப ஹார்ட் கோர் ஃபேன்ஸ் மட்டும் வச்சு அதை மிஸ் பண்றேன் அப்படின்னாங்க. ஆனா போன ஜென்ரேஷன் 14 அல்ட்ரா கம்பேர் பண்ணும்போது HP9 வந்து ரொம்ப முரட்டுத்தனமான அவுட்புட்ஸ் கொடுக்கும். கண்டிப்பா. ஸோ ஆமா, அதான் எனக்கு ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம மக்களோட மைண்ட் செட்டை ரீட் பண்ணணும்னு நினைச்சாலே ரொம்ப கன்ஃபியூசிங்கா இருக்குடா. எல்லாரும் வந்து எதுக்கு வாங்குறோன்னே தெரியாம நிறைய பொருள் வாங்குறாங்க. வாங்கிட்டு இன்னொன்னு என்னன்னா, இப்போ புதுசா இந்த ஃபிளாக்ஷிப் போன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த சொல்யூஷனை நான் வந்து முழுசா அக்செப்ட் பண்றேன். நீ சொல்ற சொல்யூஷனை 30,000 ரூபாய்க்கு ஒரு போனை வாங்கிட்டு 70,000 கேமரா வாங்குங்க. சோனி ஆல்பா கூட இந்த நானும் பரத்தான் பாத்துட்டு இருந்தோம். இந்த விளாகிங் கேமராஸ்னு சொல்லிட்டு சோனி இதை பார்த்தோம், நிறைய இருந்தது. அதே மாதிரி பேனாசோனிக் நினைக்கிறேன் அதோட மாடல். அதே மாதிரி இவன் பேனாசோனிக்கும் வச்சிருந்தான். எல்லாருமே இந்த மாதிரி பட்ஜெட்ல வச்சிருக்காங்க. இந்த 60K 50Kல வந்து விளாகிங் கேமராஸ், அது குட்டியா பேக்கெட்டபிளா இருக்கு இப்பெல்லாம். சோ அது ஒரு பக்கம் யோசிக்க வைக்குது. ரெண்டாவது என்னன்னா, எல்லாரும் ஃபிளாக்ஷிப் போன் வாங்கணும்னு ஆசைப்பட்டு வாங்கிடுறாங்கடா. நீ வந்து அந்த ஸ்டோரேஜ் அப்படிங்கறத மேட்டர் பத்தி நீ என்ன நினைக்கிற? நம்ம வீடியோ நிறைய எடுக்கிறவங்களுக்கு வந்து போன்ல வந்து ஸ்டோரேஜ் பயங்கரமா இடிக்குது இல்ல? ஏன்னா நான் ப்ரொஃபஷனல் கேமரால இருக்கும்போது எனக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அடுத்து SD கார்டு எடுத்து மாத்திக்கிட்டு எடுத்துக்கிட்டே இருப்பேன். ஆனா போன்ல வந்து நான் உட்காந்து காப்பி பண்ணிக்கிட்டு இருக்கணும். நான் SD கார்டை கழட்டி போட்டேன்னா வேற SD கார்டு இருக்கும் எனக்கு. ஆனா இந்த போன்ல அந்த மாதிரி எனக்கு மைக்ரோ SD இருந்தா கூட நான் உட்காந்து அதை தூக்கிட்டு சுத்திக்கிறேன். இதை பத்தி நாங்க ஆக்சுவலா வந்து ஒரு 3 நாள் முன்னாடி நானே SRK பேசிட்டு இருந்தோம். அப்ப அவன் என்கிட்ட என்ன கேட்டான்னா, ஒரு காலத்துல நம்ம எல்லாம் 32 GB ஸ்டோரேஜ் எல்லாம் யூஸ் பண்ணோம்ல, 16 GB எல்லாம் யூஸ் பண்ணோம்ல அப்படின்னா. டேய் நீ இப்பதான்டா யூஸ் பண்ண அப்படின்னு தான் இருக்கு எனக்கு யூஸ் பண்ண. இப்பதான் இன்னமும் அப்படிதான் ஓடிக்கிட்டு இருக்கு ப்ரொஃபஷனல் இண்டஸ்ட்ரி. உண்மைதான். இல்ல எனக்கு என்னன்னா 32 GB 16 GB வந்து மெமரி இன்டர்னல் ஸ்டோரேஜா போன் யூஸ் பண்ணதை தாண்டி கொஞ்சம் முன்னாடி தானே நீ இப்ப சொன்ன 256 MB தான் வந்து போன் பார்ட்டிஷன், இன்டர்னல் ஸ்டோரேஜ் பார்ட்டிஷன். ஸோ அந்த மாதிரி MBலையும் நம்ம பார்த்து பழகின ஆளுங்க தான். என்னன்னா அன்னைக்கு 16 GB வந்து ஒரு டிவைஸ்ல நம்ம 1080p வீடியோ எடுக்கிறதா இருந்தாலும் கூட ரொம்ப மொக்கையா தான் எடுத்துட்டு இருந்தது. இன்னைக்கு இப்போ பரத் கேட்கிற கொஸ்டின் வந்து லாஜிக்கலா பார்த்தா கரெக்ட் தான். ஏன்னா இப்போ போன்ல வந்து இருக்கலே பெஸ்ட் வீடியோஸ் எல்லாம் பாசிபிள் ஆயிடுச்சு. சரி, போன்ல பெஸ்ட் வீடியோ எடுக்கிறதா இருந்தா அதுக்கேற்ற மாதிரி பிட் ரேட்டும் ஹெவியா இருக்கு. அப்ப என்ன ஆகுது, ஃபைல் சைஸும் பெருசாகுது. ஃபைல் சைஸும் பெருசாகுது. ஆனா நான் 128 GB தான் கொடுப்பேன் அப்படின்னா அது வந்து பிராக்டிகலி கார்ட் ஸ்லாட் கொடுங்க. அந்த பெரிய கார்டே அந்த கேமராக்கெல்லாம் போடுற மாதிரி கேமரா போன் தானே, கேமராக்கு தேவையான ஃபீச்சர்லாம் இதுலயும் கொடுங்க. அப்ப இதுலயும் நீங்க வந்து கேமரால இருக்கிற மாதிரி SD கார்டு கொடுக்கணும். நாங்க மைக்ரோ SD சொல்ல. மைக்ரோ SD எல்லாம் தேவையில்ல எனக்கு. ஃபுல் SD கார்டு கொடு எனக்கு. ஸ்பேஸ் இல்லைன்னா இந்த டகாட்டி வேலை எல்லாம் வேணாம் எனக்கு. இனிமேல் கேமரா பம்ப் இருக்குல்ல, கேமரா பம்ப் அது கூட சேர்த்து பேட்டரியும் இந்த SD கார்டு ஸ்லாட்டும் போட்டா இந்த போன் நல்லா திக்காகும். ஆனா அது கேமரா மாதிரி நான் யூஸ் பண்ணலாம். சொல்ல போனா அவ்வளவு திக்காகிற எபிலிட்டி வந்துருச்சுன்னா உள்ள ஒரு ஃபேனையும் வச்சுட்டு சொல்லு. ஃபேனையும் வச்சு நான் என்ன சொல்றேன், கேமராவே பண்ணிருங்கன்றேன். கேமராவே பண்ணிருங்க. நீங்க ஏன் ரொம்ப சுத்தி வளைச்சு போனை பண்ணிட்டு கேமரா வித்துக்கிட்டு என்ன? போன் ஒண்ணு பண்ணுங்க, கேமரா ஒண்ணு பண்ணுங்க. போனும் கேமராவும் சேர்த்து வாங்கினா டிஸ்கவுண்ட்னு சொல்லுங்க. நல்லா இருக்குல்ல அது. ஷாமியே பண்ணுங்க கேமரா. என்ன சொல்லுங்க? என்ன ஒண்ணா இதுல இன்னொன்னு வந்து யோசிக்க வேண்டிய விஷயங்க. இப்போ கேமரா வாங்கிட்டா அடுத்து 10-15 வருஷம் யூஸ் பண்ணலாம். கீழே படாம வச்சுக்கணும். ஒண்ணு கரெக்ட். என்னன்னா லென்ஸ்
லென்ஸ் இஷ்டத்துக்கு மாத்திக்கலாம், ஜாலியா. ஆமா, அது இன்டர்சேஞ்சபிள் லென்ஸ் கேமரால மட்டும் தான் பண்ண முடியும். ஆனா இப்ப RX100ல இன்டர்சேஞ்சபிள் லென்ஸ் கிடையாது. ஆனா ஆல்பா எல்லாம் இன்டர்சேஞ்சபிள் தான். ஆமா, இன்டர்சேஞ்சபிள் லென்ஸ்ல மிரர்லெஸ் கேமரா வந்துருச்சு இப்போ. ஆமா, அத வந்து கிட்ட போன் கேமராவும் மிரர்லெஸ் கேமரா தான். மிரர்லெஸ்னா ஒண்ணும் இல்லடா, முன்னாடி வந்து ஒரு SLRன்னு ஒரு சிஸ்டம் ஒன்னு வச்சிருந்தானுங்க, அதுல உள்ள ஒரு மிரர் பிரிசம் ஒன்னு இருக்கும், இந்த டெலிஸ்கோப் யூஸ் பண்றானுங்க பாரு, அதே கான்செப்ட் தான். அதுல வந்து நம்ம வியூ ஃபைண்டர் வழியா நம்ம பார்ப்போம் அந்த மிரர்ல. அந்த மிரரை க்ளோஸ் பண்ணிட்டு அப்புறம் லென்ஸை ஓபன் பண்ணுவானுங்க. அப்ப லைட் வந்து ஷட்டர் ஓபன் ஆகும். ஷட்டர் ஓபன் ஆகும்போது மிரர் க்ளோஸ் ஆயிரும். இதுதான் நம்ம எடுக்கும்போது அங்க கிளிக் அப்படின்னு ஒரு பிளாக் போயிட்டு வரும், அப்படின்னு கிளிக் அப்படின்றது அப்படி போயிட்டு அப்படி வரும். அது அப்புறம் ஷட்டர் ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகும். ஸோ இதுதான் வந்து அதுல நடந்துச்சு. ஆனா இதுல இப்போ ஃபுல்லா எல்லாரும் மெக்கானிக்கல் ஷட்டர்ல இருந்து தள்ளி வந்துட்டோம். இங்கே பாருங்க, இந்த கேமரா நல்லா உத்து பாருங்க, அது வந்து பொத்திக்கிட்டு இருக்கும். ஏன் தெரியுமா? மெக்கானிக்கல் ஷட்டர் இருக்கு, மூடி இருக்கு. ஆமா. ஸோ இதுதான் வந்து N8 கரெக்ட். இல்ல எனக்கு இப்போ இன்னொன்னு என்னன்னா, இப்போ நம்ம சொன்ன மாதிரி இப்போ இந்த கேமராக்கு சொல்லிட்டோம்டா, எதுக்குன்னே தெரியாம எதுக்குடா ஃபிளாக்ஷிப் SoC வாங்குறாங்க? இதுதான் என் கேள்வி. அது ஒரு பெரிய, ஏன்னா இப்போ நீ பெல்முடா வச்சிருக்க நீ. ஆமா, சரியா? என்ன பிரச்சனை எனக்கு? இப்போ ஒரு 765 பேஸ்டு ஃபோன் நம்ம யூஸ் பண்றோம், நம்மளோட டாஸ்க் எல்லாத்தையுமே அதில் அச்சீவ் பண்ண முடியுதுன்னு வச்சுக்கோங்க. எல்லாம் பார்த்து அதோட ஆப்டிமைசேஷன் பார்த்தா தான் தெரியும் 765 ஆன் அதர் ஃபோன்ஸ் வேற, பல்முடா வேற அப்படின்னு. இல்ல எனக்கு இது எதுக்காக நான் கேட்கறேன்னா, இந்த இடத்துல நானும் பாக்குறேன் எல்லாரும் 8 சீரிஸ் ப்ராசர் வாங்கிடுறாங்க. அடுத்து இவங்க எல்லாரும் ரியலைஸ் பண்ணாத விஷயம் என்னன்னா, இப்போ கூலிங்ல இருந்து எல்லாமே பெட்டரா பண்ணக்கூடிய கூலிங் மெக்கானிசம்ல இருந்து எல்லாமே நல்லா இருக்கிற மாதிரியான இப்போ ஒண்ணுலடா ஒரு நல்ல மதர் போர்டு ரேசன்ல வந்து 7900 மாதிரி ஏதாவது நல்ல CPU, அப்புறம் ரேசன்லயே டாப் லெவல் GPU, கேபினெட் தரமா வச்சு அந்த கேபினெட்ல ஒரு 8 ஃபேன் வச்சு இந்த மாதிரி அப்படியே இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது பாரு, எல்லாமே இன்க்ரீஸ் ஆயிட்டே போதா. அப்போ பிரைஸ் எங்க போகும்? ஆனா நான் என்ன பண்றேன், குட்டியா உனக்கு குடிச மாதிரி ஒரு குட்டி கேபினெட் கொடுப்பேனா, அதுக்குள்ள நீ ஏன்னா 7900 மாதிரி ஒரு CPU வச்சு அது கூட வந்து ஒரு நல்ல GPU வச்சுட்டு கூலிங்க்கு வந்து பெருசா எதுவுமே பண்ண மாட்டேன்னா எப்படி இருக்கும்? அப்படிதான் இருக்கு. அப்போ என்ன ஆயிடுது, 30,000 35,000க்கும் 8 சீரிஸ் ப்ராசர் வருது. ஆனா அதுல கூலிங் வந்து அந்த அளவுக்கு ப்ராப்பரா இருக்க மாட்டேங்குதா, ஆட்டோமேட்டிக்கா வந்து போன் வந்து கொஞ்சம் ஹீட் ஆகுது. ஆமா, ஹீட்டும் ஆகுது, பெர்ஃபார்மன்ஸ் ஃபுல்லா இருக்காது. ஆமா ஆமா. இல்ல இவங்க எல்லாரும் ஏன் பிராண்ட் இப்படி போறாங்கன்னு தோணுதுடா. ஏன் பிராண்ட் வந்து இப்படி பண்றாங்கன்னா, இவங்க எல்லாரும் வெறும் அந்த 8 சீரிஸ் SoC பார்த்து வாங்குறாங்கன்றத அவனுக்கு தெரிஞ்சனால தானே இதை பண்றான். ஆமா, அது வந்து ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. இப்போ நம்ம எப்படி பார்க்கலாம்னா, சிக்கன் அண்ட் எக் ப்ராப்ளம் மாதிரி ஆயிரும். ஒண்ணு நம்ம நிறுத்தணும், இல்ல அவன் நிறுத்தணும். ஆமா, இவன் சொல்லுவான் இப்போ இது இந்த சிகரெட் ஆல்கஹால்லாம் விற்கிறாங்க தெரியுமா, அதுல வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, கவர்மெண்ட்டை தடை பண்ண சொல்லு அப்படின்னு ஒரு குரூப். ஆமா, என்ன இண்டஸ்ட்ரியை நிறுத்த சொல்லுன்னு ஒரு குரூப். ஆமா. ஆனா எல்லாரும் ஒத்துக்கிற சொல்யூஷன் என்ன தெரியுமா? நீ அடிக்கிறத விடுறா அப்படிங்கிறது. ஏன்னா அது வந்து நீ வாங்குறத நிறுத்து, ஏன்னா அது மட்டும்தான் பாசிபிள். ஏன்னா இது வந்து ஒரு செயின் மாதிரி எடுத்துக்கிட்டா, இந்த இடத்துல அந்த ரியாக்ஷன் ஸ்டார்ட் ஆச்சுன்னா அதோட இம்பாக்ட் லாஸ்ட் அங்க போய் தான் இடிக்கும். ஏன்னா வாங்குறதுக்கு ஆள் இல்லைன்னா நான் ப்ரொடியூஸ் பண்ணி என்ன பண்ண போறேன்? ஒண்ணுமே இல்லடா. இப்போ நான் வந்து டொபாக்கோ அப்படிங்கிறது மேல நான் வந்து வன்மத்தை கக்க விரும்பல. நான் வந்து டொபாக்கோ இண்டஸ்ட்ரி பத்தி பேசுறேன், சரியா? நான் வந்து டொபாக்கோவோ இல்லாட்டி ஆல்கஹாலோ அதை பத்தி நான் பேசல. அதை வந்து மெடிசனா காலங்காலமா நம்ம ஊர்ல யூஸ் பண்ணியிருக்காங்க, இன்னமும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க சித்த வைத்தியத்துல. நான் வந்து அதை வந்து குறை சொல்ல மாட்டேன். அந்த விஷயத்த பாட்டியம்மாலாம் உட்காந்து சுருட்டு பிடிச்சிக்கிட்டு இருக்கோம் தென்காசியில. அதை வந்து அந்த பாட்டியம்மா கிட்ட கேட்டா சொல்லும், ஒரே இரும்பலா இருக்குப்பா அதனால அடிச்சேன் அப்படின்னு சொல்லும். அது உள்ள ஃபங்கஸ் எல்லாம் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அது சுருட்டு பிடிக்குமா? ஸோ இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கும் போது நமக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, ஓகே இதை பத்தி நம்ம ஸ்பெசிஃபிக்கா அதை சொல்லாம இண்டஸ்ட்ரியை நம்ம டார்கெட் பண்ணா என்ன தெரியுதுன்னா, அவன் நம்ம இங்க ஒருத்தன் இழுத்துக்கிட்டு இருக்கான் சிகரெட்டை, அப்புறம் ஒரு பெக் ஒண்ணு போடுறான் அப்படின்னா, அது வந்து அந்த இண்டஸ்ட்ரியில இருக்கிற அந்த பீப்புளை கொடுமைப்படுத்துற விஷயத்தை என்கரேஜ் பண்ற மாதிரி இருக்கு. அந்த டொபாக்கோ ஃபார்மர்ஸ, அந்த சாராய ஆலையில வேலை பார்க்கறவங்கள கொடூரமான ஒரு நிலையில வந்து வேலையை பார்த்து இப்படி பண்றாங்க பாரு. அதான் வந்து நான் மெயினா டார்கெட் பண்ணி சொல்லுவேன். அவங்க என்னெல்லாம் பண்ண வைக்கிறாங்க, இண்டஸ்ட்ரியலைசேஷனால மாஸ் பண்ண வைக்கிறதுனால இந்த பொருள் வந்து ஒரு அடிட்டிவ்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி அதை வந்து அடிக்டிவா மாத்தி இப்படி பண்றாங்க. இதே கான்செப்டை எடுத்துதான் நான் வந்து மொபைல் போன் இண்டஸ்ட்ரியிலையும் செலுத்துறேன். இவங்களும் இந்த ஒரு ட்ரக் அடிக்ஷன் மாதிரி இருக்கக்கூடிய இந்த சோசியல் மீடியா, இந்த இன்டர்நெட்டு, இதெல்லாம் வந்து ஊக்குவிக்கிறதுக்காக கிரியேட் பண்ணப்படுகிற பொருட்களை தான் நான் பாக்குறேன். இந்த பொருள் அப்படி கிரியேட் பண்ணல. அந்த டைம்ல அந்த சோசியல் மீடியா அந்த ட்ரக் எல்லாம் இல்ல. இந்த டைம்ல வந்து போன் வந்து ட்ரக்குக்காக இல்ல. ஆமாடா, இப்போ வந்து போன் ட்ரக். உண்மைதான், கரெக்டா? உண்மை. இது வந்து சொன்னா
நான் ஓவரா பேசுறேன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. இல்லங்க, அது ஆனா உண்மைதானே. யோசிச்சு பாருங்களேன், நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு 15 வருஷம் முன்னாடி நம்ம போன் யூஸ் பண்ணும்போது மோஸ்டா பாருங்களேன், ஆஃப்லைன்ல ஏதாவது படத்தை போட்டு பார்த்துருப்போம், இல்லாட்டி ஏதாவது ஒரு கேம் ஆடுவோம், அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போன் பேசுவோம். வாட்ஸ்அப் கூட அப்ப டார்மன் ஸ்டேட்ல தான் இருந்தது. அந்த படத்தை டவுன்லோட் பண்றதுக்கு நைட்டு நான் வந்து உட்காந்து ஃப்ரீ டவுன்லோட் டைம்ல 700 MB டிவெக்ஸ் கோடெக்ல கண்டுபிடிச்சு தேடி, அப்போ ஒருத்தன் இருப்பான் YIFY ஈஃபின்னு ஒருத்தன் இருப்பான். இப்போ கூட அவனோட பழைய படத்துல அவனோட இதெல்லாம் பார்க்க முடியும், அந்த மூவி நேம் சைட்ல ஈஃபின்னு வரும். அந்த ஈஃபிக்காரங்கிட்ட இருந்து அந்த இதை டவுன்லோட் பண்றதுக்குள்ள போதும் ஆகும் டைம். இதுக்கெல்லாம் டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கோம்டா நம்ம. உண்மைதான். இப்போ என்னடா மேக்ஸ் பெயின் கேம் இருக்குல்ல, பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் பண்றல, அதுக்கு டேட்டா டவுன்லோட் ஆகணும்ல. அதுக்கப்புறம் டேட்டா டவுன்லோட் ஆகிறதுக்கு 1.5 GB பிஎஸ்என்எல் இன்டர்நெட் கனெக்ஷனுக்கு அதுக்கும் அது டயலப் மாதிரி போகும்டா அந்த ஸ்பீடு. அப்ப என்ன ஆகும், நான் போன் அங்கேயே ஆன் பண்ணி வச்சுட்டு போயிடுவேன், தூங்கிட்டு காலைல எழுந்து போய் பார்ப்பேன். சீரியஸா அப்ப பாத்தனா இட் இஸ் அபவுட் டு அந்த முடிய போகுது நைட். செம்மையா இருக்கும். நைட் நான் தூங்க போறதுக்கு முன்னாடி பெரிய சாதனை பண்ணிட்டேன்டா அப்படின்னு இருக்கும். ஆமாடா. இப்போ வந்து எல்லாமே ரொம்ப ஈஸியா கிடைக்குது அப்படிங்கறதுனால அடிக்ஷன்ஸ்லாம் வந்து கண்ணாப்பின்னா இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அதுக்கான ஒரு வெஹிக்கிளா மாறினதுனால கேமராவா போனா கேமரா நீங்க தான் முடிவு பண்ணணும் ஜி அப்படின்னு. ஏன்னா இது இப்போ பரத் சொன்ன மாதிரி ஒரு பாயிண்ட் என்னன்னா, கேமரா வாங்கிட்டு அதுல எனக்கு இந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி கிடையாது. நான் வந்து பர்பஸ் என்னமோ அதை மட்டும் தான் என்னால் ஃபுல்ஃபில் பண்ண முடியும். ஆனா ஒரு கேமரா ஃபோன் வாங்கினா அகைன் இட் இஸ் அ ஃபோன்றனால நமக்கு என்னென்ன டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருந்ததோ அது எல்லாமே அப்படியே தான் இருக்க போகுது. ஈவன் நம்ம ஹாபி வந்து இப்போ ஃபோட்டோகிராஃபி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் அந்த டைம்ல நான் மோஸ்டா ஒரு மெசேஜ் அனுப்புவோம், 30,000 ரூபாய்க்கு ஒரு ஃபோன் வாங்கணும் ப்ரோ அப்படின்னு. இப்போ இந்த போனே நான் என்ன பண்ணுவேன்னா, அந்த மாதிரி வெளில போகும்போது ஏரோப்ளேன் மோட் போட்டு தான் டைஸ் பண்ணுவேன் போட்டோ எடுக்கிறதுக்கு. ஏன்னா ரொம்ப முக்கியமான ஒன்றும் ஏதோ ஒரு மேக்ரோ வீடியோ அமைஞ்சிருது, எடுத்துட்டு இருக்கோம். அப்போ ஒரு கால் வந்து என்ன ட்ரூ கலர் வர பாப்பாகும், வீடியோ எடுத்துட்டு இருந்தா நின்றோம். இந்த உண்மையை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, நாங்க யூஸ் பண்ற போன் இது, ஆனா நாங்க யூஸ் பண்ற கேமரா இது. இது போனாவே நான் யூஸ் பண்ணலங்க, இது வெறும் கேமராவா தான் நான் யூஸ் பண்றேன். முன்னாடி நிக்கிற அந்த ஐபோன் 16 பிளஸும் அப்படிதான் கேமராவா தான் யூஸ் ஆகிட்டு இருக்கு. இது 100% அக்செப்ட் பண்ண வேண்டிய ஒரு டேட்டா. அப்ப இது கேமராவா போனாயா? கேமராவா தான் யூஸ் ஆகுது. நிஜமா ஏன் நம்ம இத போனா வச்சிருக்கோம்? எனக்கு அந்த போன் ஃபீச்சர் எல்லாம் தூக்கிட்டு வெறும் கேமராவா கொடு. நிஜமா அப்படிதான், நான் அதான் சொல்றேனே. 60,000 ரூபாய்க்கு கொடு, நல்லா இருக்குமே. 1 லட்சம் ரூபாய் 1.5 லட்சம் ரூபாய்க்கு கொடுத்து நான் எதுக்கு அதை வாங்கணும்? 60,000 ரூபாய்க்கு குடியா எனக்கு. ஆனா அதுல வந்து அப்ப நீங்க சொல்ற மாதிரி போனு ஃபங்க்ஷனாலிட்டி இல்ல. அப்ப அப்புறம் எண்ட் ஆஃப் தி டே மறுபடியும் அப்ப ஆண்ட்ராய்டு வந்து அது வந்த பர்பஸ்க்கே போகுது. ஆண்ட்ராய்டு வந்து கேமராவை பவர் பண்றதுக்கு தான் வந்துச்சு. ஆமாயா, நான் கேமராவே பவர் பண்ற மகடா. அவனுங்க அதுலயே ஒர்க் பண்ணியிருந்தாங்கன்னா ஆண்ட்ராய்டு கேமரா போனாவது நல்லா இருந்திருக்கும். அதுல ஒர்க் பண்ணாம இப்ப ஐபோன் தான் நல்லா இருக்கு வீடியோக்கு. பிக்சல் வந்து ததுங்கின தோம் தலாங்கு தோம் தூக்கி படுத்து குத்துனோம் முதுகுலயே, செருப்பால் அடிப்படா ஒண்ணு அப்படின்னு மாதிரி எனக்கு அவுட்புட் எல்லாம் வந்து என்ன துப்பிச்சு என் மூஞ்சில. நம்ம நீ கஷ்டப்பட்டு எடுத்த அந்த பாட்காஸ்ட் வீடியோ எல்லாம் 9 Pro XL வந்து நாசமா போச்சுங்க. அதாவது அவுட்டோர்ல எடுத்தா கூட எஸ்கேப் ஆயிடுது, இன்டோர்ல வந்ததுன்னா மாட்டிக்குது. அதனாலதான் நாங்க சொல்றோம், டேய் ஒண்ணு ஃபோன் பண்ணுங்க இல்ல கேமரா பண்ணுங்க. நீங்க இப்படி கேமரா போனா பண்றதுனால எங்க ஆளுங்களுக்குலாம் பிரிச்சு பார்க்க முடியாம நம்மள அந்த ஆளுங்களை சொல்லி ஒன்றும் குத்தம் இல்லை. அவங்க வந்து கேட்குறாங்க, என்கிட்ட 1 lakh இருக்கு, ஓகேவா, எனக்கு நீட்ஸ் நிறைய இருக்கு, எல்லாமே ஒரே டிவைஸ்ல கிடைக்குதுன்றாங்களே, இது கரெக்டா அப்படின்னு கேட்குறாங்க. கேமராவும் அதே தான், போனும் அதே தான், அலாரம் கிளாக்கும் அதே தான், இன்டர்நெட் பிளேஸும் அதே தான், எல்லாமே என் ஆஃபீஸ்க்கான ஒர்க் மிஷினும் அதுதான். ஆனா போங்கய்யா. ஸோ அதான் எனக்கு இது ஒன்று தான் இதை வந்து கிளாரிஃபை பண்ணணும்னு தோணுச்சு. என்னன்னா கேமரா ஃபோன் நீங்கள் வாங்குறத பற்றி பிரச்சனை இல்லை, அதே மாதிரி ஒரு ஃபோனை வந்து என்ன பர்பஸ்க்கு வாங்குறோம் அப்படின்னும் போது கொஞ்சம் டூ மச்சாக போய்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது. ரெண்டாவது அவேர்னஸே எல்லாமே 8 series ஃபோன் தான் வாங்கிட்டு அப்புறம் ஹீட் ஆகுதுங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாகவும் போயிட்டு இருக்கு. அதை பற்றி எனக்கு ஒரு கருத்து இருந்ததுடா. என்னன்னா இந்த 8 series அந்த ஃப்ளாக்ஷிப் ப்ராசர் வந்து ரீசெண்டாக என்ன ஒருத்தர் வந்து ஃபோன் பண்ணி, அவர் வந்து ஒரு ஐடி கம்பெனியில் வந்து ஒரு ஹை பொசிஷன்ல இருக்காரு. அவருக்காக ஒரு என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்து எனக்கு வந்து ஃபோன் பண்ணி கேட்குறான், 40,000 to 50,000. இல்லை அவன் எப்படி தெரியுமா கேட்டான், OnePlus 13 வாங்கவா Pixel 9 Pro XL வாங்கவா அப்படின்னு கேட்டான். சம்மந்தமே இல்லாமல் இருக்கு பட்ஜெட். ரொம்ப கொடூரமா இருந்தது கொஸ்டின். நான் வந்து என்ன கேட்டேன் அப்படின்னா, யாருக்குன்னு கேட்டேன். அப்போ வந்து சொன்னான், இந்த மாதிரி ஒரு ஆள் இருக்காரு, அவர் வந்து என்ன எதிர்பார்க்குறாரு அப்படின்னா நிறைய வருஷம் யூஸ் பண்ணணும்னு எதிர்பார்க்குறாரு அப்படின்னா. நான் வந்து iQOO 12 அப்படின்னு
ஓகேவா. நான் iQOO வந்து ரீசெண்டாக என் ஃப்ரெண்ட் ஒருத்தனுக்கு ரெக்கமெண்ட் பண்ணேன். அவன் இதே பட்ஜெட்டில் இதே ரெக்குயர்மெண்ட்டோட வந்தான் என்கிட்ட. எனக்கு வந்து நிறைய வருஷம் யூஸ் பண்ணோம், பழைய ஃபோனாக இருந்தாலும் பரவாயில்ல, 40 to 50K நல்ல ஃபோன். iQOO 12 நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணேன். 13 நான் ரெக்கமெண்ட் பண்ணல, எனக்கு தெரியும் 13 வந்து ஒரு ஸ்லைட் டவுன் கிரேடு. அப்புறம் அந்த ஜிகினா மேஜிக் லைட் எல்லாம் தேவையில்லை அப்படின்னு. கேமரா பெட்டர்ல iQOO 12. ஆமா, அதனால ஓகே, அப்டேட்டே பண்ணலன்னா இன்னும் நல்லா இருக்கும். அது வேற. அதையும் நான் சொன்னேன், அப்டேட்லாம் பண்ணாதான் இப்போ கெட்டு போயிருது ஃபோனு, அதனால அப்டேட் பண்ணாம இருக்க சொல்லுங்க. அதையும் சொன்னேன். இப்பெல்லாம் டிஸ்க்ளைமரோட தான் கொடுக்குறது. அப்போ கொடுக்கும்போது எனக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னா, நான் அவங்ககிட்ட கேட்குறேன், ஏன்டா OnePlus 13 9 Pro XL ஏன்டா போட்டேன் அப்படின்னு கேட்டேன். அப்போ அவன் சொன்னா, அவர் அதான் கேட்டாரு அப்படின்னா. இல்ல எந்த கேட்டகரியில் அவர் கேட்டாரா அப்படின்னு கேட்டேன். இல்ல அதான் வந்து லாங்கா இருக்கும் அப்படின்னு. இல்ல கண்டிப்பா Pixel 9 Pro XL வந்து லாங்கா தான் இருக்கும், ஆனா அது 1,10,000 அப்படின்னு. இல்ல 1,10,000 to 1,20,000. கரெக்ட் 1,10,000 அப்படின்னு. 1,10,000 OnePlus 13 அப்படின்னா அது வந்து 80யா? அது வந்து 65 ஆஃபரோட 70, அப்புறம் 90,000 கிட்ட வந்து 1 TB மாடல். அப்புறம் iQOO 12 வந்து 40s தான், 40s டா அப்படின்னா. அது வந்து போன ஜெனரேஷனோட ஃபிளாக்ஷிப் ப்ராசஸர் அது, அதனால நீ அதை யூஸ் பண்ணு, இது வந்து உனக்கு லாங் லைஃப் கொடுக்கும். ஸோ எனக்கு லோ பட்ஜெட்ல லாங் லைஃப் யூஸ் பண்ண போறவங்களுக்கு இது சஜஸ்ட் பண்ண முடியும்னு தோணுச்சு. இப்போ அதே ஃப்ரெண்ட் வந்து இப்படி சொல்லியிருக்கணுமா பரத்கிட்ட, ஏன்டா OnePlus நல்ல கேமரான்னு சொன்னாங்கடா. நம்ம காமேஷ் ப்ரோ ஆடியோ தான் ப்ரோ அனுப்புவேன். காமேஷ் ப்ரோ கிட்ட நான் என்ன தெரியுமா சொல்லணும்னு நினைச்சேன், ப்ரோ OnePlus 13 போய் யாராவது கேமராக்கு வாங்குவோம். நீ இப்படி சொல்ற, அங்க வந்து சர்வீஸ் சென்டருக்கு வந்திருந்த எல்லாருக்கிட்டையும் இவர் உடனே என்ன பண்ணிருக்காரு, நான் சொன்னாதானே உனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அவங்க சொல்றாங்களா இவர்கிட்ட, ஏங்க நீங்க கேமிங் போன் வாங்கிட்டு கேமரா போன் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க. கேமிங் போன். ஆமா, அப்ப உடனே இவரு என்ன பண்ணிருக்காரு, அங்க வந்திருப்பாங்க இல்லையா எல்லார்ட்டையும், ஏங்க OnePlus நீங்க ஆக்சுவலா எதுக்குங்க வாங்குனீங்க, எதுக்காக நீங்க OnePlus போன் வாங்குனீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. அப்படியே கேட்டாராங்க. உடனே அங்க நிக்கிற எல்லாரும் அரசியல்வாதியா வருவார். உடனே அங்க இருக்கிற எல்லாரும், கேமரா நல்லா இருக்கும், அதான் கேமரா நல்லா இருக்கும் மாட்டாங்களா, அப்டேட்ல ஜூம் பண்ணா 3 வர மாட்டேங்குதுங்க அப்படின்ட்டாரு காமேஷ் ப்ரோ. அது இல்ல பாத்துக்குங்க. அப்புறம் கரெக்டா உடனே பக்கத்துல இருக்கிறவன்ட்ட இதை சொல்றான்ல அங்க உள்ளவங்க, அவங்க அந்த கஸ்டமர் கேர் எக்ஸிகியூட்டிவ்க்கு இவ்வளவு வம்பு பண்ணுமா காமேஷ் ப்ரோ? இல்ல கஸ்டமர் கேர் எக்ஸிகியூட்டிவ் பாருங்க, கரெக்டா பாத்து இனிமேல் விளம்பரம் கரெக்டா போடுங்க, எல்லாரும் கேமராக்காக தான். அவன் பாவம் யோசிப்பான், நானே ஒரு ஏஜென்சி OnePlusக்காக என்ன போட்டானுங்க, வேற கம்பெனிக்கு மாறி இருக்கலாம் போல இருக்கு அந்த ஏஜென்சில. இல்ல போற போக்க பார்த்தா இதே மாதிரி ஸ்டண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தா ஆல்ரெடி ஐடிசில இப்ப லாஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. அந்த கஸ்டமர் சர்வீஸ் ஏஜென்சி எல்லாம் சொல்லிடுவாங்கடா, OnePlus வந்து பிரச்சனையா இருக்கு, நிறைய கஸ்டமர் இஷ்யூஸ் வருது, அதனால நம்ம அந்த கிளையண்ட் விட்டு நம்ம பேசாம நத்திங் அந்த மாதிரி ஏதாவது எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமர் கேர் சென்டர் அவங்க மாத்திப்பாங்க. அதே ஆளுதான். கரெக்ட் தான், எல்லாம் ஒரே போன் தானே, எல்லாம் ஒரே கடை ஒரே வாடகை. உண்மைதான், வாய்ப்பு இருக்குங்க, ஏன்னா அந்த மாதிரி தான் சம்பவம் நடந்திருக்கு. ஸோ அல்டிமேட்லி பார்த்தா எனக்கு வந்து அந்த ப்ராசஸர் பத்தி எல்லாரும் வந்து, ஆனா நீ சொல்ற பாயிண்ட்டும் நான் அக்செப்ட் பண்ணுவேன். எப்படி அப்படின்னா, ஷார்ட் டேர்மா யூஸ் பண்ண போறவங்க எல்லாம், ஆர் நம்மள மாதிரி வெறும் போனா யூஸ் பண்ண போறவங்க எல்லாம் 765ல மோர் தேன் இனஃப். ஆமா, இல்ல இப்போ 7 Gen 3 is enough ன்ற. இப்போ 7 Gen 3. ஆமா கரெக்ட். அந்த டைம்ல 765, இப்போ வந்து 7 Gen 3 is enough. அவ்வளவுதான். இல்லாட்டி ஓல்டர் ஃபிளாக்ஷிப். ஓல்டர் ஃபிளாக்ஷிப் நம்ம எப்பயுமே சஜஸ்ட் பண்றது தான். அது என்ன கொஞ்சம் நாலேஜ் இருக்கணும், இல்லாட்டி ஆல்ரெடி யாருக்கு அதுல அனுபவம் இருக்கோ அந்த ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து போய் லாங் டேர்மா யூஸ் பண்றவங்களுக்கு அது பெஸ்டா இருக்கும் கண்டிப்பா. அதான் இதான் சொல்லணும்னு நினைச்சோங்க. சரியா, ஏன்னா ஏகப்பட்ட கன்ஃபியூஷனு, இந்த கேமரா போனை சுத்தி ஏகப்பட்ட கன்ஃபியூஷனு. இதுல வேற என்னடான்னா, எல்லாமே இந்த டேபிள்ல இருக்கிற எல்லாமே கேமரா போன் தான், ஆனா அதுலயே ட்விஸ்ட் பாத்தீங்கன்னா இப்போ இந்த ரெண்டுமே நோக்கியா போன் தான். ஆனா இதையே நானும் பரத்தும் யோசிக்கும் போது என்ன சொல்லுவோம்னா, நாங்க 808 நோக்கி தான் அதிகமா மூவ் பண்ணுவோம். சொல்ல போனா இதுல மேனுவல் ஃபோக்கஸ் ஆப்ஷன்லாம் இருக்கு, இருந்தாலும் 808 தான் நல்ல ரிசல்ட் தருதுங்கிறது தெரிஞ்சதுக்கு அப்புறம் நாங்க என்ன பண்ண முடியும். இதே அப்படியே இங்க வரேன், இப்போ நீங்க OAS மாதிரி வீடியோ OAS அதெல்லாம் கேட்டீங்கன்னா, அப்போ அது இதுல தான் இருக்கு OAS. ஸோ ஆட்டோமேட்டிக்கா வீடியோ எடுக்கிறதுக்கு 1020 தான் எடுக்குது. இதுல என்ன கேமரா இருக்கு? இதுல ஒரு சாதாரண ஆம்னி விஷன் கேமரா மாதிரி எதையோ போட்டு வச்சு, சாதாரண கேமரா. ஆனா இதுலயே வந்து ஒரு டீசென்டான போட்டோ அவுட்புட் வந்து இன்ஸ்டாகிராம் போடுறதுக்கு உங்களுக்கு வேற என்ன வேணும்? உண்மைதான், போட்டோ எடுக்க தெரிஞ்சா போதும், எந்த கேமரா வச்சாலும் சூப்பரா எடுக்கலாம். Redmi 2 Prime தான் என்னோட ஃபேவரட். Redmi 2 Prime with 8 MP கேமரா, தரமான சம்பவம். அது வந்து சில சமயங்கள் அன்எக்ஸ்பெக்டடா நடக்குங்க, பிராண்டே எதிர்பார்க்காது. சாதாரண இந்த தெரியாம ஒரு நல்ல போன் விட்டோம்ல, ஆமா அடுத்த போன்ல கெடுத்து விடுறடா. இப்போ இந்த டேபிள்ல இருக்கிற போன்ஸ் எல்லாம் கூட அப்படிதான். இப்போ 15 Pro Maxக்குன்னு ஒரு USB இருக்கும், அதை தெரிஞ்சு வாங்குறவங்களுக்கு ஏமாற்றம் இருக்காது.
பிக்சல் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சு வாங்குறவங்களுக்கு ஏமாற்றம் கிடையாது. பட் இதெல்லாம் எப்படின்னே தெரியாம இதுல போயிட்டு 1 லட்சம் ரூபாயெல்லாம் போட்டதுக்கு அப்புறம் என்ன ஆயிடும்னா ஏதோ ஒரு வகையில நம்ம ஏமாந்துட்டோம் மாதிரியான ஒரு ஃபீல் வரும். ஆமா ஆமா. ஸோ அதனாலதான் திரும்ப சொல்றோம், வேற எந்த விதமா ஏமாறாதீர்கள். ரைட்டா? ஸோ போன் வேறு, கேமரா வேறு. ஆமா, கேமரா போன் வாங்கினாலும் கேமரா மாதிரி யூஸ் பண்ணா அது கேமராவா மாதிரி வேற போன் வந்து உங்க கையில வந்து உக்காந்துக்கும். சத்தியமா இதாங்க உண்மை. கான்டென்ட் கிரியேட்டர் சைட்ல இருந்து எங்களால ஷேர் பண்ண முடிஞ்சது தான். ஸோ கேமரா போன் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கேமரா இனிமேல் வாங்குறதுக்கு கேமரா ட்ரை பண்ணுங்க. நிஜமாவே கேமராவே இப்பெல்லாம் சூப்பரா இருக்கு. அதான் கேமரால வந்து மேக்ரோ லென்ஸோட நான் யூஸ் பண்ணணும்னு பாக்குறேன். தெரியும், ஒரு நாள் இவர் கையில மேக்ரோ லென்ஸோட கிடைச்சதுன்னா வெறித்தனமான மேக்ரோ ஷாட்ஸ் செம்மையா இருக்கும் சிவா. அந்த பொக்கேல அந்த கிளாஸ் லென்ஸ்ல காலையில ஒரு இந்த ஷாமில எடுக்கிறதுக்கு எப்படி இருக்கு, கீழோ நெல்லி செடி இருக்குல்ல, ஆமா, அதுல வந்து ஒரு குட்டி ஸ்பைடர் இருந்தான். குட்டி, ரொம்ப குட்டி. அவன்லாம் வந்து நான் மேல தண்ணி வேற அப்படி தெளிச்சிருந்தேன், அப்படியே டிராப்பா இருக்கும். அந்த நேரத்துல இது என்கிட்ட இல்ல, 28% சார்ஜோட கீழே தான் இருந்தது. நான் மாடியில இருக்கேன். அது நான் கீழே வர கேப்ல அது எங்கேயா போயிடுச்சுன்னா முடிஞ்சு. கேமரானா எப்படி தெரியுமா இருக்கும், நீ வந்து ஒரு செஷனுக்கு கிளம்புற மாதிரி இருக்கும். போன்னா எப்படி அப்படின்னா நான் சும்மா ஏதோ நடந்து போயிட்டு இருக்கேன், அங்க இருக்கிறதுனால நான் போட்டோ எடுக்கிறேன், அந்த மாதிரி இருக்கு போனோட மைண்ட் செட். அவ்வளவு கியூட்டா இருந்திருப்போம். இதெல்லாம் எடுக்கணும், நீ வந்து ப்ரொஃபஷனல் கேமரா. அப்ப எப்படி இருக்கும், நான் இந்த மாதிரிலாம் தேடிட்டு இருப்பேனா. ஆனா இதுல எவ்வளவு கேவலமா வரும்னா எனக்கு தெரியும். இது எப்படி இருக்கும்னா போன்ல எல்லாம் நீ வந்து தேடி ஃப்ரேம் பண்ணி டப்புன்னு பண்ணணும். அது அப்படி இருக்கு, அது கன் மாதிரி இருக்கும். என்ன நீ வியூ ஃபைண்டர்ல இப்படி பாத்துக்கிட்டு இருப்ப, சக்க டக்குன்னு எடுத்துருவ போட்டோ. மல்டிபிள் போட்டோஸ் எடுத்துக்கிட்டே இருப்ப. உனக்கு வந்து அங்க உள்ள வந்து உனக்கு ப்ரிவியூ வந்து கிடைச்சிக்கிட்டே இருக்கும். என்ன உண்மைதான். அதெல்லாம் ப்ரொஃபஷனல் கேமரால எடுத்தா இன்னும் வேற. இதுலயே கிளாஸ் வந்து நல்லா இருக்கிறதுனால தான் இதெல்லாம் தெரியுது. இல்ல இது எனக்கு என்ன ஜோக்னா, இப்போ இதுவே வந்து கஷ்டமான ஷாட்ஸ்டா, சரியா? ஓகே, சூசைட் பண்ற மாதிரி இருக்கு பாக்க. கரெக்டா? ஆமா. இதே இத S24 ஓ பிக்சல். ஐயோ வந்துட்டானா இவன்ல ட்ரை பண்ண. டேய் இவன் ஒரு வீணா போனவனா ஆயிட்டானா இவன். சீரியஸா இதுல இங்க பாரு எவ்வளவு போராடினேன் தெரியுமாடா, என்னால முடியலடா. என்னடா அது 5x-ஆ? அது 5x-க்கு போய் பார்த்தா என்னென்னமோ ட்ரை பண்ணேன்டா. அது வேலைக்கு ஆகலைங்க. இவன் ஊத்திக்கினாங்க, வேஸ்ட்டுங்க. அவன் நான் ரொம்ப முயற்சி பண்ணி அவனுக்கு வந்து தோல்வி விட்டுறேனுங்க. அவனுக்கு வந்து தெரியல மேக்ரோ ஃபோட்டோகிராஃபி அப்படிங்கிறது ஃபோனில் வந்து எடுக்கிறதுக்கு ஒரு நல்ல மேக்ரோ ஃபோட்டோகிராஃபியும் சரி, டெலிஃபோட்டோ லென்ஸில் டெலி மேக்ரோ சொல்கிறேன், அது வந்து ஃபோனுக்கு ரொம்ப ஒரு ஆப்டான ஒரு லென்ஸ் காம்பினேஷன். ஆமாடா, இங்கே பாரு இதில் என்ன ஆயிடுச்சு கடைசியில், இது இல்லாத மாதிரி இருக்கு. அல்ட்ரா வைட்ல போயிட்டு அந்த மேக்ரோக்கு தான் போனேன். அப்புறம் ஏன்னா இந்த டிராப்பியான கூட ஒழுங்கா எடுக்கல. அதான் இது என்ன பார்த்து பயந்து ஓடாதுன்னு சொல்லி கடைசியில இந்த அளவுக்கு விரக்தி ஆகி வெறுத்து போய் எடுத்தேன்டா. போடா. பிக்சல்ல எனக்கு வந்து போக போக எக்ஸ்பீரியன்ஸ் வந்து டிட்டீரியரேட் ஆயிட்டே இருக்கு. ஆமாடா. அதனால கேமரா ஃபோன் வேணாம், கேமரா பிளஸ் ஃபோன். கண்டிப்பா. நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை பத்தி? உங்களோட கருத்தை கீழே பதிவு பண்ணுங்க கமெண்ட்ஸ்ல. அதுக்கப்புறம் உங்களோட ஃபிளாக்ஷிப் ப்ராசஸர் அதை பத்தின கருத்தையும் கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க. கண்டிப்பா. ஏன்னா நாங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம். எஸ். இதுல வேற ஆகும்னா இது பேக்கப் எடுக்கிறேன்னு ஏதாவது கோளாறு வேலை பார்க்கும். ஒரு பெரிய இஷ்யூவா இருக்குதுங்க. நிஜமாங்க இஷ்யூவா இருக்குங்க. ஸ்பேஸ் ஆன்லைன்ல அப்லோட் பண்ணி விட்டா ஃபில் ஆயிடுது, உடனே ஃபில் ஆயிடுது. அதனாலதான் என் தலைவன் இந்த மாதிரி தங்க தாரகைகள் இருப்பாங்க, பிக்சல் 3 இந்த மாதிரி ஆளுங்களை கூட்டு வந்தீங்கன்னா நல்லா எடுப்பாங்க போட்டோஸ். அன்லிமிட்டெட் ஸ்டோரேஜையும் போட்டு விட்டுக்கலாம். ஆமாடா. ரைட்டு. ஸோ இதான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சோம். இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அது வரைக்கும் சிவபரணி மற்றும் பரத்வாஜ் பார்க்கலாங்க. பாய். வண்டியை விடாம நாள் கணக்கா சுத்திட்டு இருக்கா. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. என்ன ராமலிங்கம் ஆலைய பார்க்க முடியல. எப்படி இருக்க? நல்லதா இருக்க. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கானப்பா. மத்தவன் பேச்ச கேட்காதே, பெத்தவன் பேச்ச கேளு. யதோ யதோ கவசாக்கி, அதோ அதோ மிட்சுபிஷி, சௌபாக்கியா.